நெகேமியா சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுங்க. நெகேமியா 9:11. நெகேமியா 9:11. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம், ஐ வில் டூ வித் யூ. உன் கூட இருந்து நான் செய்யும். தேவன் செய்கிற காரியம் ஒன்று, என்னை கொண்டு செய்கிற காரியம் இன்னொன்று, எனக்காக எனக்குள் எனக்கு செய்கிற காரியம். இந்த எனக்கு செய்கிற காரியம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை கொண்டு செய்கிற காரியம் அது ரெண்டாவது தான். அப்போ கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு செய்த காரியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களுக்கு செய்தது உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம். ஆண்டவர் அவர்களுக்கு செய்த காரியம் நமக்கு செய்கிற காரியம் என்ன? அதுல ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்னன்னா, எதிர்பார்க்கிற எதிரிகளுக்கு பதில் கொடுக்கும்படி தேவன் செய்கிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவர்கள் வாக்குத்தத்த பூமிக்கு பிரயாணப்படும் பொழுது இவர்கள் எதிர்பார்த்ததை விட இவளை சுற்றி இருந்த எதிரிகள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. இவங்க எப்படி போய் ரீச் ஆக போறாங்க, இவங்களுக்கு எப்படி அந்த நன்மை தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க போகுது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிரயாணம் சாதாரண பிரயாணம் அல்ல. இது இடையிலேயே நிச்சயம் அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்க இது மிகவும் கடினமான ஒன்று, இது அவர்களுக்கு கைகூடி வராது, நிச்சயம் இது அவர்களுக்கு நிலைத்திருக்காது, நிச்சயம் இது அவர்கள் பின்வாங்கி போயிடுவாங்க, இதில் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்படித்தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் எதிர்பார்ப்போடு இருக்கு. நீங்கள் ஆண்டவற்றை எதிர்பார்க்கறது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் நடப்பதற்கு அவங்களை எதிர்பார்க்குறாங்க. இவங்க எழும்பக்கூடாது, இது நடக்கக்கூடாது, நிறைவேறக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நெகட்டிவாக எதிர்மறையாக தீமையான எண்ணங்களோடு நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு அந்த பார்வையோடு பெருங்கூட்டம் சுற்றி இருந்த புறஜாதிய கூட்டமும் ராஜாக்களும் எதிர்பார்த்தாங்க. அது காலையிலே அதுக்கு ஒரு உதாரணங்கள்லாம் நான் சொன்னேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு கூட்டம் நம்மளையும் கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு சில காரியங்கள் நன்மைகள் நடக்கக்கூடாது, தீமைகள் நடக்கணும் அப்படின்னு இவன் என்னென்னமோ நிறைய பேசுறானே, அதெல்லாம் எப்படி நடந்துருதுன்னு பார்த்துருவோம் இப்படின்னு ஒரு கூட்டம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ கர்த்தர் எனக்கு செய்கிற காரியங்களில் மிக முக்கியமான காரியம் என்னன்னா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அதாவது எனக்கு தீமை நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிரிகளுக்கு பதில் கொடுக்கும்படி எனக்கு சில காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எனக்கு தீமையை எதிர்பார்க்கிற எதிரிகளுக்கு பதில் கொடுக்கும்படி என் வாழ்வில சில காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியத்துல ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி. என் எதிரிகளுக்கு பதில் கொடுக்க எனக்கு சில காரியம் செய்யறார். அப்ப எதிரிகளுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? என்ன இம்மைக்குரிய விஷயத்துல மல்டிப்ளை பண்றாரா? அதெல்லாம் இல்லை. இன்னும் டெப்தா உள்ள போறோம். இதெல்லாம் வெளிப்படையா பார்க்கறது. எதிரிகளுக்கு பதில் கொடுக்கணும்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீடை தந்துருவாரா? எதிரிகளுக்கு பதில் கொடுக்கணும்னா, இப்போ கூலி வேலை பார்க்க நான் சொந்த வேலை அல்லது நான் 4 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு வந்துடுவேனா? இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற தப்பு இல்லை, இதுவும் செய்வார். ஆனால் இது கடைசியில் செய்யக்கூடிய காரியம். இப்போ நம்ம காலையிலிருந்து தியானித்து கொண்டிருக்கு, இன்னும் டெப்தா ஆழமா உண்மையிலேயே அவர்களுக்கு கர்த்தர் செய்தது எனக்கும் உங்களுக்கும் தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியம்தான் இது ரொம்ப முக்கியமானது. அதுல ஒண்ணுதான் எதிரிகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க. இவனுடைய பிரயாணத்துல பலத்த ராஜாக்கள் குறுக்கிடுவாங்க, பெரிய பெரிய சவால்கள் வரும், பெரிய பெரிய எதிர்ப்புகள் வரும், இதுல இவன் வீழ்ந்து போயிருவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுல முக்கியமா வந்த ராஜா 2 பேரை சொன்னேன். யாரு?
எமோரியரின் ராஜா சீகோன், அப்புறம் பாசானின் ராஜா ஓக். கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அப்ப இந்த 2 ராஜாக்கள் மிக ராட்சதர்கள், மிக ராட்சதர்கள். அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன், இவங்க பயங்கரமான ஆட்கள். கவனிங்க, மிருகத்தை விட மோசமானவனுங்க. மிருகத்தை விட உணர்வுலையும் சரி செய்கையிலையும் சரி. எப்படி சொல்றேன்னா, தாவீதோட சொல்லுவாரு, எருதுகள் சொல்லும் போது எந்த தேசத்தை சொல்லுவாரு? பாசான் தேசத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டு இருக்கு. இவனுங்க மிருகத்தை விட மோசமானவனுங்க. சோ இவனுங்க குறுக்க வந்தானுங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? இதுக்கு முன்னால உள்ள யுத்தங்கள் எல்லாம் அவர்களை கொண்டு தேவன் செய்தார். ஆனா இதை குறித்து வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை நமக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த எமோரியனை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அந்த பாசான் ராஜாவை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். உங்களை அலக்களிக்கிற, உங்களை அடிமைப்படுத்துகிற, உங்களை தடை செய்கிற, இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு கால் வைக்கக்கூடிய கடைசி நிமிடத்தில், பெற்றுக்கொள்ளக்கூடிய கடைசி நேரத்தில் வந்து குறுக்க வந்து தடை செய்கிற இந்த பாசானின் ஆவியையும் எமோரியன் ஆவியும் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்தார். அதை பின்னால் அவங்க சொல்கிற வார்த்தை, அவங்க பாடும்பொழுது என்ன பாடுனாங்கன்னா, எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். வரும் நாட்கள்ல இந்த பாடலை உன் வாயில கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் அழித்து, இந்த கிரியைகளை அழித்து, இந்த ராஜாக்களை அழித்து கர்த்தர் காண்பித்தார். சுத்தி இருக்கிறவன் எல்லாம் காண்பித்தார். டே, நான் அழைச்சவன், நான் வாக்கு கொடுத்தேன், நான் தெரிந்து கொண்டேன், நான் நடத்தினேன். என் ஜனத்தை எமோரியனா இருக்கட்டும், அவங்க அப்பாவா இருக்கட்டும், பாசானா இருக்கட்டும், அவங்க தாத்தாவா இருக்கட்டும், எவனு இவனை என் ஜனத்தை தடுக்க முடியாது. நான் அவனை அழித்தேன். பெரிய அதிர்ச்சி. இந்த 2 பேரை ஆண்டவர் அழித்து இவர்களை தாண்ட வச்சது பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ச்சி. சுத்தி இருந்து எல்லாருக்கும். நீங்க நல்லா பைபிளை வாசித்தீங்கன்னா, இப்ப உள்ள அதுக்குள்ள போக வேண்டாம், சொல்லிட்டு போறேன். இந்த ராகாப் சொல்லுவா, இந்த வேவுகாரர்கள் 2 பேர்ட்டு சொல்லுவா, உங்களுக்காக கர்த்தர் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம்ல, கேள்விப்பட்ட நேரத்தில் எங்க இருதயம் கரைந்து விட்டது. அப்படி ஒரு பயம் உண்டானது. ஏன்னா ஒரு நாடோடி, யுத்த பழக்கம் இல்லாத, பேச தெரியாத, களிமண்ணை மிதிச்ச இவர்களுக்காக இவர்களை கொண்டு ராட்சதர்களை கர்த்தர் ஜெயிக்க வைத்தாரு. சோ இந்த முதல் காரியத்தை கர்த்தர் டீல் பண்ணிட்டாரு. 3 சவால் சொன்னேன், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 பலத்தை, 2வது தேவைகள், 3வது உள்ளுக்குள்ள உள்நாட்டு குழப்பம். இதை எப்படி டீல் பண்ணாரு? முதல் காரியத்தை ஆண்டவர் டீல் பண்ணிட்டாரு. ஸோ செகண்ட் திங் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணாரு? இந்த டிராவல்ல அவர்களுக்கு பெரிய நீடு இருந்தது. சாதாரணமாலாம் போயிட்டு வர முடியாது. அது இவ்வளவு லட்சம் பேர், குறைஞ்ச 25 லட்சம்ன்றாங்க, சிலர் 30ன்றாங்க. தேவை, பெரிய தேவை. அங்கே போகிற வழியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடைகளும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது. வனாந்தரம், கண்ணு கட்டின தூரம் மணல், அதுவும் சுடும் மணல். ஸோ இப்படிப்பட்ட வனாந்தரத்தில் இவங்க பசி பட்னியாக கிடந்தே செத்து போவான். இதுதான் அவங்க எதிர்பார்ப்பு. அல்லது துஷ்ட மிருகங்கள், அந்த துஷ்ட மிருகங்கள் அதிகம் உண்டு. துஷ்ட மிருகங்களாலே இவங்க செத்து போயிடுவாங்க. ஸோ தேவைகள் சந்திக்கப்படாம ஒன்று சாவான், அல்லது துஷ்ட மிருகங்களால் பாதுகாப்பு இல்லாம சாவான். இப்படி அவங்க எதிர்பார்த்தாங்க. இதை ஆண்டவர் எப்படி டீல் பண்ணாரு? ஸோ இப்போ முதல்ல நான் வாசித்து காமிச்ச அந்த வசனம் இருக்கு பாருங்க, அதில் அந்த முதல் வார்த்தை தான் நமக்கு வேணும். நெகேமியா 9ல் வாசித்தா பாருங்க, மறுபடி வாசி. 9:11 மறுபடி வாசி. நீர் அவர்களுக்கு முன்பாக, அது போதும். இந்த வனாந்தரத்தில் தேவன் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லா காரியமும், சொல்லுங்க அந்த வார்த்தையை, செய்த எல்லா காரியமும் யாருக்கு முன்னால செய்தார்னா, வார்த்தை என்ன போட்டிருக்கு? அவர்களுக்கு சுத்தி இருந்த
உனக்கு விரோதமாய் யோசிக்கிற, உனக்கு எதிராக பார்க்கிற, எதிராகவே சிந்திக்கிற, தீமை நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு முன்பாகத்தான் எல்லாமே ஆண்டவர் செய்தாரு. அவர்களுக்கு முன்பாக, அந்த அவர்களுக்கு இடத்துல வாழ்க்கையில ஒரு கூட்டம் இருப்பாங்க, எனக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்கன்னா உனக்கும் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவர்கள் அங்க அந்த இடத்துல ஒரு கூட்டம், எல்லாருக்காகவும் ஒரு கூட்டம் அவர்கள் இருக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கும் அவர்கள் உண்டு, எனக்கும் அவர்கள் உண்டு. ஆண்டவர் செய்ய போற எல்லாமே அவர்களுக்கு முன்பாகத்தான் செய்வார். அவர்களுக்கு முன்பாகத்தான் செய்தார். பாசானை அழித்ததும், ஓகை அழித்ததும், சீகோனை அழித்ததும் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்ல எல்லா காரியமும். ஹலோ, இருக்கீங்களா? உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்ல, செய்ய போறார்ல, எல்லாமே அவர்களுக்கு முன்பாக. ஓரத்தில் அல்ல, சந்துக்குள்ள அல்ல. ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற பந்தியை குறித்து சங்கீதக்காரன் சொல்றார். எப்படி சொல்றாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக. அவன் முன்னால நடக்கிறதுக்கு இன்னைக்கு உனக்கு தைரியம் இல்லை. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போறதுக்கு, சிலரை ஃபேஸ் பண்றதுக்கு, சிலரை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனதில் தைரியமும் இல்லை. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய வேதனையா இருக்கு. சில மனிதர்களை பார்க்கறது நமக்கு முடியலை. முகத்தில் போய் முழிக்கவா, இப்படி பேசினவன் முகத்தில் போய் முழிக்கவா, இப்படி சில ஆட்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. சில ஆட்களை வாழ்நாள் முழுவதுமே சந்திக்க வேண்டான்னு தான் நீங்க மனதில் தீர்மானிச்சிருக்கிறீங்க. சில நபர்களை நான் சந்திக்கவே வேண்டாம் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் அவனை கண்ணையே காட்டாதீங்க, அன்னைக்கு தான் முன்னால வந்து நிற்பான். இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பந்தி என்பது எங்கேயோ அல்ல, அவர்களுடைய அந்த விஷன், அவருடைய முழு பார்வையும் படுகிற இடத்துல தான் உங்க பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். பொதுவா நம்ம பந்தி வந்து மறைவா சுத்தியும் ஸ்கிரீனை கட்டி அதுக்குள்ள ஒரு பந்தி நடக்கும். ஆனா கர்த்தருடைய பந்தி நடு ரோட்டுல, நடு வீதியில, நடு அந்த மையத்துல வைத்து உனக்கான பந்தியை வச்சிருப்பார். சந்தியில, சொல்லுங்க, உனக்கான பந்தி. இன்னொரு முறை, சந்தியில தான் உனக்கான. ஏன்னா உன்னை சந்தி சிரிக்க வச்சாம்ல, அதே சந்தியில தெய்வம் உனக்கான பந்திய வச்சிருக்க. அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக. அப்ப முதல் காரியத்தை தேவன் அவர்களுக்கு முன்பாக டீல் பண்ணாரு. ரெண்டாவது விஷயத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த மிகப்பெரிய தேவை அந்த கூட்டத்துக்கு, அதையும் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார்? நெகேமியா சொல்றார், அழகா சொல்லுவாரு. நெகேமியாவில் அதே 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துரு. நெகேமியா 9 20 21 வாசி. 20 21. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி. கவனிங்க, அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி. அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். ஆமென் சொல்றீங்களா? அவங்க கேட்கல, ஆனா ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்திருக்கிறாரு. அந்த தேவை வனாந்தரமா இருந்தாலும் தேவன் தவறாமல் சந்தித்து கொடுத்தாரு. அடுத்த வார்த்தை, இப்படி 40 வருஷமாக ஆண்டவர் அவருடைய உதவி என்பது ஏதோ ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், 1 மாசம், இதுக்கு மேல முடியாது. இதை வச்சுக்கோ, கடைசி செட்டில்மெண்ட், ஆளை விடு, முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்ன விட்டு. இதுதான் மனுஷன் நமக்கு செய்கிற உதவி. ஆனா தேவனுடைய உதவி எத்தனை வருஷம் இருந்துச்சா? மன்னாவை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு. எத்தனை? 1 மாசத்துக்கா அல்லது 1 வருஷத்துக்கா? அந்த வனாந்திரத்தை கடந்து தீரும் மட்டும் 40 வருஷமாய் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு. ஆமென் சொல்றீங்களா? ஊருக்குள்ள இருக்கிற நமக்கு கூட சில நேரத்தில் சில பிரச்சனைகள், தேவைகள் இருக்கு. ஆனா வனாந்திரத்தில் இருந்த அவனுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ரகசியம் என்ன தெரியுமா? இங்க நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. நம்ம அக்கௌண்ட்ல குறைஞ்சதுன்னா டக்குன்னு இன்னொருத்தட்ட ஒரு 1000 ரூபா போட்டு விடு, டெங், முடிஞ்சு வச்சு வேலை. இப்படியே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம்.
நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வனாந்திரத்தில் போகிற பிள்ளைக்கு மட்டும் நல்லா கவனிங்க, ஏன் ஒன்றும் குறைவுபடலைன்னா அந்த வனாந்திரத்தில் அவனுக்கு அவரை தவிர வேற ஒரு வழி இல்லை. எனவே முழுக்க முழுக்க கர்த்தர் டீல் பண்றாரு. ஒன்றும் குறைவுபடவில்லை, ஒன்றும் குறைவுபடவில்லை. அதுல பாருங்க, இன்னும் அற்புதமான வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அவர்களை பராமரித்து வந்தி, அப்படியே ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி பராமரித்து. அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. நம்ம காலையில ஆராதனைக்கு போட்டு அடுத்த ஆராதனைக்கு போட முடியல, நம்ம போட்டுக்கிட்ட நம்மளாலே போட முடியல. அவ்வளவு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு செகண்ட் சர்வீஸுக்கு அதே ட்ரெஸ் மேலே வர்றதுக்கு அவ்வளோ, ஏன்னா ஃபுல்லாக உள்ள ஏதேனில் வந்து ஒரு நதி போய் எத்தனை ஆறா ஓடிச்சு இங்கே கணக்கே இல்லை, சுற்றி சுற்றி ஃபால்ஸு. அப்போ நம்மளுக்கு போட முடியல. ஆனால் அவனுக்கு 40 வருஷம் நேரடியாக வெயில் படுது, சுடு மணல், இதுக்குள்ளே நடந்தவனுங்க எப்படி இருந்தானுங்க. நம்ம கொஞ்சம் அழுக்கப்பட்டாலும் உடனே கை கழுவு நமக்கு தண்ணி இருக்குது, தேப்பத்திருக்குன்னா தண்ணி வருது, எல்லா வசதியும் நமக்கு இருக்குது. ஆனாலும் பக்கத்தில் இருக்க முடியல ஆட்கள், அவ்வளோ மோசமாக இருக்கு இன்றைக்கி சூழ்நிலை. அவன் வண்ணாந்திரத்தில் இருந்தான். வஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பழமையாய் போகவில்லை. அதாங்க தேவ பிரசன்னம் ஜனத்தை மூடி இருந்துச்சு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. நம்ம ஆளுக்கு 10 படி ஏறி வரவங்களையும் படுற பாடு இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழும்புறதுக்கு நம்ம ஆளுக்கு படுற பாடு இருக்கு. அப்படியே காலெல்லாம் வீக்க முடியும். எப்படி 40 வருஷம் நடந்திருக்கிறான். ஹலோ, லிஃப்ட் வாங்கிட்டுலாம் போக முடியாது, புரியுதா? 40 வருஷம் கால் நடை, அந்த கால் என்ன செய்யல, நீங்கள. இது என்ன உதாரணம்னா, ஒரு மனிதனை 100% தேவன் பொறுப்படுத்தி நடத்தினா அவனுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் உதாரணம். அல்லேலூயா. சரி, இதையும் கர்த்தர் டீல் பண்ணார். எப்படி தேவை சந்திக்கப்படுது? ஜூன் மாசம் பெரிய தேவை இருக்கு, அடுத்த மாசம் பெரிய தேவை இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை இருக்கு, பிள்ளைகளுடைய காரியத்துல தேவை இருக்கு. தேவை அதிகம், ஆனா வருமானம் குறைவு. நல்ல வருமானம் வரும் பொழுது இந்த தேவையை சந்திக்க முடியல. இப்போ வருமானம் குறைஞ்சு போச்சு, தேவை அதிகமாயிருச்சு. இது எப்படி நிறைவேற்றுவது? இது எப்படி சந்திப்பது? பல கணக்கு போட்டிருக்கேன், எதுக்குமே ஆதாரம் இல்லை. எப்படி தேவை பெருசு, உண்மைதான். அப்ப தேவை உண்மைதான். எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு. உங்களுக்கு அடுத்த மாசம் தேவை, எனக்கு ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை, பெரிய தேவை. உங்களுக்கு எவ்வளவுன்னா, எனக்கு இந்த 2 கரத்தை விரிச்சா கூட அவ்வளவு தேவை இருக்கு, உண்மைதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு முன்பதாக இதையும் நான் டீல் பண்ணுவேன், இதையும் நான் டீல் பண்ணுவேன். யாரெல்லாம் தேவையோடு இருதயத்தில் கலங்கி வெளியே மனுஷர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்து, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எப்படியாவது இதை கடந்து வந்துடணும், யாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாது, யாருக்கிட்டையும் வாயத்தரன்னு சொல்லிடக்கூடாது, இதை கடந்து வந்துடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அப்படியே நெருக்கத்துக்குள்ள ஆனா வெளியே காண்பிக்காம கடந்து போகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை மறக்கல. இதையும் கர்த்தர் டீல் பண்ணுவாரு. அவர்களுக்கு முன்பாக தேவன் இதை டீல் பண்ணுவாரு, தேவன் இதை டீல் பண்ணுவாரு. மணங்கா கழுத்து அவனுக்கே கடைசி வரைக்கும் மண்ணாவை கொடுத்தாரு. கீழ்ப்பிடிஞ்சு நடக்கிற ஒன்னை எப்படி மறப்பாரு? அல்லேலூயா. சரி, கவனிங்க. இதுலயும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக அற்புதமாய் பராமரித்து வந்தார், போஷித்து பத்திரமாய் பாதுகாத்து வந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுல சங்கீதத்துல இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு. சங்கீதத்துல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு. 78:53 வாசி. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். எப்படி தேவை சந்திக்கப்படுது, சந்திச்சாரு. அடுத்து சுத்தியும் துஷ்ட மிருகங்களுடைய தாக்குதல் இருந்துச்சு, அதுக்கு அவங்க பயந்து இருந்தாங்க. அதுலயும் அங்க அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே இருதயத்தை கரைக்குது. எப்படி நடத்தினாரு? உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். எப்படி நடத்தினாரு? பத்திரமா. பத்திரத்தை எப்படி வச்சிருப்போம்? பத்திரமா. நீங்கெல்லாம் அவர் முத்திர பத்திரம். பத்திரமா அவர்களுக்கு முன்பாக உங்களை பத்திரமா, அவர்களுக்கு முன்பாக உன் குடும்பத்தை பத்திரமா,
எந்த துஷ்ட மிருகமும் உன் எல்லைக்குள்ள வராதபடி அவர்களுக்கு முன்பாக உன்னை பத்திரமா, உன் ஊழியத்தை பத்திரமா, உன் தரிசனத்தை பத்திரமா, உன் கற்பத்தின் பிள்ளைகளை பத்திரமா. பிள்ளை தூரத்துல படிக்கிறா அல்லது இப்பதான் முத காலேஜுக்கு போறா, ஐயோ எப்படி அனுப்ப, கைக்குள்ளேயே இருந்துட்டா, என்ன செய்ய பயப்படுறியா? அவர்களுக்கு முன்பாக பத்திரமா தெய்வம் பாதுகாப்பாரு, ஒரு தீங்கும் அணுகாது. அல்லேலூயா. பயப்படாதீங்க, அவரை மிஞ்சி ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் அவர் கண்ட்ரோலில், அவர் ஆளுகையில் இருக்கு. நம்ம ஆளுகைக்குள்ள நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது ஏதாவது உள்ள வந்தா நம்ம கேட்குறோம், நாய் வந்தா சீ போ அப்படின்னு விரட்டுறோம். நம்ம காம்பவுண்டுக்குள்ள எது வந்தாலும் உடனே நம்ம வெளியேற்றுறோம். உங்களுடைய குடும்பம், பிள்ளைங்க, சந்ததி, சபை, ஊழிய, தரிசனம் அனைத்தும் அவருடைய ஆளுகை கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. எதுவும் உள்ள வர முடியாது. பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்களுக்கு முன்பாக திறந்து கிடக்குன்னு எவனும் உள்ள வர முடியாது. பத்திரமா தேவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரெண்டாவது விஷயத்திலையும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் டீல் பண்ணாரு. கடைசியா சொல்லி முடிப்போம். கடைசி என்ன பிரச்சனை உங்களுக்கு? உள்நாட்டு பிரச்சனை. இந்த உள்நாட்டு பிரச்சனை ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது, ஆரம்பிச்சிலிருந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அவனுங்க வெளியே வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை. அவர்களுக்குள்ள பலமுறை பிரச்சனை வந்துச்சு. ஒருவனும் ஒவ்வொருத்தருக்கும் விரோதமா எழும்புனா, அவங்க லீடர்ஷிப்புக்கு விரோதமா, மோசைக்கு விரோதமா எழும்புனா. எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே அந்த செங்கடலுக்கு முன்பாகவே விரோதமா எழும்புனா. ஒவ்வொரு கட்டங்களிலும் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. நீங்க அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமா வெளியே போகும். எதையுமே நம்ம அணை போட்டு தடுக்கலாம் முடியாது, பறந்து போகும். அப்படி வெளியே போகும்போது எதிரிகள்லாம் நினைக்கிறாங்க, டேய் விடு, 2ல தப்பிச்சுட்டான், இந்த 3ல நிச்சயம் சிக்குமா. இந்த 3லயே அவன் என்ன செய்வான், அவனுங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிடுவான், அல்லது அவங்க ஆண்டவர் அவங்கள காலி பண்ணிடுவாரு. அவங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிரும், உள்ளெல்லாம் வர முடியாது, அங்கெல்லாம் கால் வைக்க முடியாது, விடு பார்த்துக்கலாம். இதுல எதிரி ரொம்ப ஹோப்பா இருந்தான், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தான். ஏன்னா அவங்களுக்குள்ள பல முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு. தண்ணி இல்லாட்டாலும் மோசைக்கு விரதமாக வருவான், சாப்பாடு இல்லாட்டாலும் மோசைக்கு விரதமாக வருவான், என்னன்னாலும் மோசைக்கு விரதமாக வருவான். இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை, அடிக்கடி அவர்களுக்குள்ள பிரச்சனை வந்து நிறைய பேர் மறிச்சாங்க. நிறைய பேர் அங்கே வாதையை கர்த்தர் அனுப்பினார் இருக்கு, பலமுறை இவர்கள் அழித்தார்கள் இருக்கு. இப்போ இதை எதிரி கேட்கும்போது சந்தோஷப்படுவான். உள்ளுக்குள்ள பிரச்சனை வரும்போது எதிரிக்கு பெரிய சந்தோஷம். அதனாலதான் பிரச்சனை வர்றது ரெண்டாவது, ஆனா முதல்ல வர்றது வெளியே தெரியக்கூடாது. என்ன சத்தத்தை காணோம்? புருஷன் மனைவி சண்டை போடுறீங்களா, நல்லா போடுங்க, வெளியே வரும்போது கை கோர்த்துட்டு வாங்க, நேத்து கல்யாணம் முடிஞ்ச மாதிரி வாங்க. வாலிய பிள்ளை ஆமேன்னு சொல்லுது, உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க. ஹலோ, நல்லா போடுங்க, புரியுதா? தமிழ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல மட்டும் போட்டுறாதீங்க. தமிழ் சண்டை தெரியுமா? அது தமிழ் சண்டை இங்கிலீஷ் சண்டை தெரியுமா? தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லுவீங்க, நான் ஒரு கதை சொல்லுவேன், கேட்டுட்டு போலான்னு இருக்கீங்க. புரியுதா? தமிழ்ல போடுங்க, இங்கிலீஷ் சண்டை வேண்டாம். போட்ட உடனே அடுத்த நிமிஷமே சூரியன் தனியதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், ஓமன் தனிஞ்சு ஒப்புற வாய் வாபிள்ள முழங்கால் போடுவோம். சரி, நான் ஒன்று அடிச்சுட்டேன் மன்னிச்சிரு, நீ என்ன அடிச்சுட்ட நான் மன்னிச்சிட்டேன், 2 பேரும் ஆண்டவர் போய் மன்னிப்பு காட்டுருவோம். வெளியே தெரியாம அப்படியே வரும்போது அப்படியே நீங்க என்ன செய்யணும், பச்சை கலர்னா பச்சை கலர், மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலர் மேட்சா போட்டு வெளியே வரணும். அவன் கன்ஃபியூஸ் ஆகி முடிய பிச்சுக்கிடணும். என்னடா நடக்குவேன் வீட்டுக்குள்ள, என்ன நடக்கு? புரியுதா? எதிரிக்கு உன் காரியத்துல எதுவுமே பிடி கொடுக்கவே கூடாது. அவனால கணிக்கவே முடியாத அளவுக்கு காரியத்தை நீ கொண்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்க. இப்போ உள்ளுக்குள்ள பிரச்சனை வருது. அதுல முக்கியமா ஒரு குறிப்பிட்ட சாப்டர் நான் எடுக்கிறேன்.
ஆண்டவர் அதில் எப்படி டீல் பண்றாரு. இப்படி இந்த பிரச்சனை நேரத்தில் எதிரிக்கு பெரிய எதிர்பார்ப்பு, இந்த பிரச்சனையில் அவங்க அழிஞ்சு போயிடுவானுங்க, இந்த பிரச்சனையில் கர்த்தர் அவங்களை அழிச்சிடுவாரு. இன்னைக்கும் அப்படித்தான் எதிரிகள் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இத அவனுக்கு பதில் கொடுக்கும்படி தேவன் எப்படி டீல் பண்ணாரு, இதை எப்படி ஆண்டவர் மாத்தினாரு, இதை எப்படி ஆண்டவர் செயல்பட்டாரு, சில நிமிடங்கள் இதை கவனிப்போம். 21 வசனம் 5க்கு வா, 5ல இருந்து வாசி. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, அதுக்கு மேல இருந்து வா, 4 வசனத்துல வந்துரு. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். எனக்கு மேப் இல்ல, சொல்றது சொன்னா ரொம்ப புரியுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி வந்து செங்கடலை கடந்து சீனாய்க்கு வந்து மேலே ஏறி ஏதோ வரைக்கும் கானான் கிட்ட போயிடுவாங்க. அங்கே ஒரு பிரச்சனை வரும், யுத்தம் வரும். உடனே ஆண்டவர் மறுபடியும் கீழே இறக்குவார். கீழே இறக்கி செங்கடலுடைய அடுத்த முனை வரைக்கும் வந்து மறுபடியும் மேலே ஏறுவாங்க. அப்போ இது ஒரு அலைச்சல். இதுல என்ன உண்டாகுது? அலைச்சல். இந்த அலைச்சல் நேரத்தில் இந்த ஜனங்கள் மனநிலைமையை பாருங்களேன். இது எக்ஸஸான டிராவல் தான், கொஞ்சம் அவங்க பார்வைக்கு வீணான அலைச்சல் தான், அவர்களை பொறுத்தவரையில் அது வீணான அலைச்சல் தான். எதுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேலே போக வேண்டியிருக்கு, எதுக்கு இப்படி அலைய விடுறாரு, ஏன் இப்படி அலையணும்? நாங்க இந்த வேதனை, இந்த கோபம், வேதனைங்கிற விட அதை தாண்டி இவங்களுக்கு கோபம், ஆத்திரம், இந்த அலைச்சல் நேரத்தில் வீணான சில அலைச்சல்கள் வரும்போது கவனிங்க. இதில் தாங்க இந்த லீடர்ஷிப்புக்கு நிறையா ஒரு எல்லாருக்குமே இந்த லீடர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு அவன் மட்டும் டிராவல் பண்ணுறான்னா அவன் சந்திக்கிற பிரச்சனை எல்லாமே அவனோடு முடிஞ்சிடும். ஆனால் ஒரு கூட்டத்தை அவன் இழுத்துட்டு போறான்னா அவனுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னா, ஒரு சின்ன நெகட்டிவான காரியம் நடந்துட்டா இது அவனை சார்ந்திருக்கிற எல்லாருமே என்ன செய்யும்? பாதிக்கும். ரெண்டாவது, இதுல புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் உள்ளவங்க இருந்தா சந்தோஷம். சரி, ரைட்டு, இது வந்து நடக்கக்கூடிய இயல்பு தான், இதை நம்ம ஏத்துக்கிடுவோம், இதை நம்ம தாங்கிக்கிடுவோம், இதை நம்ம சகிச்சுக்கிடுவோம், இப்படி இருந்தா சந்தோஷம். ஆனா மேக்சிமம் இப்படி இருக்கிறது இல்ல. ஒரு நல்லது நடந்தா அவரை தூக்கி வச்சு கொண்டாடுவான். அதே ஒரு நெகட்டிவ் நடந்துட்டா அதே ஆளு தூக்கியும் போட்டு தூக்கவும் செய்வான், அதே நேரத்தில் தாக்கவும் செய்வான். இந்த கூட்டம் எப்ப தூக்கணும் தெரியாது, எப்ப தாக்கணும் தெரியாது. இந்த லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க இதுதான் பிரஷர். நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை இறங்கி போகும் பொழுது பிரஷர் இதுதான். ஒரு தனி மனுஷன் துணிஞ்சு போகலாம், லாபமா நஷ்டமா அவனோட முடிஞ்சு வச்சு. ஆனா ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு போகும் பொழுது அதுல ஒரு அலைச்சல், ஒரு செலவு, தேவையில்லாத காரியம் வரும் பொழுது அத்தனை பேருக்கு இவன் என்ன சொல்லி ஆகணும்? பதில் சொல்லி ஆகணும். இன்னும் இவனை விட வேற எவன் இருந்தா இதோட மோசமா இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, இந்த புரிந்து கொள்ளல் இருக்காது. இந்த பிரஷர் லீடர்ஷிப்புக்கு இருக்குங்க. நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது தான் புரியும். அப்போ இவன் அலைகிறான். அந்த அலைச்சல் மிகுதியில் அவன் மனசு எப்படின்னு சொல்லிச்சான்? கவனிங்க. வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள், வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு மனமடிவு, ஒரு கோபம், ஒரு ஆத்திரம் உள்ள வருது. இந்த இடத்துல மூணு பிரச்சனை. ஒண்ணு, அந்த அலைச்சலின் நிமித்தம் அவனுக்குள்ள கோபம் வருது. அடுத்து கீழே பாருங்க, ஜனங்கள் தேவனுக்கும் ரெண்டு பிரச்சனை தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார். உள்ளுக்குள்ள குழப்பம் அதிகமாயிருச்சு. இந்த டைம்ல, இந்த இடத்துல குழப்பம் அதிகமாயிருச்சு, பெரிய அளவுல பிரச்சனை வருது. அப்ப இதை எதிரி எப்படி பார்ப்பான்? கவனிங்க. எதிரி இதை சந்தோஷமா பார்ப்பான், சீக்கிரம் அழிய போறான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு உள்ள பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப இங்க இவங்க ரெண்டு விதத்துல இவங்க பிரச்சனையை கிளப்புறாங்க. ஒண்ணு, வீணான அலைச்சல். இந்த அலைச்சல்ல உங்களுக்கு கோபம் தாங்க முடியல. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் சில சமயத்தில் நீ போகிற பாதையில்
நல்லா தெரியுது, அலைச்சல் தான், உண்மைதான். சில பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைய அலைச்சல்களை நீங்க சந்திக்கிறீங்க. நான் உன்னை பார்த்து உன்னை கேட்கிறேன், உன் வாழ்க்கையும் உன் பிரயாணமும் ஆண்டவருடைய கண்ட்ரோல் இருக்குமானால் இந்த அலைச்சல் கூட ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேவனை அனுமதிக்கிறாருங்கிற நீ நம்பி, நீ விசுவாசி. உன் அலைச்சல்களையும் அவர் எண்ணி இருக்காங்கிற நீ மறக்காத. அலைச்சல் வர்றதுனால அவர் மேல கோவப்படலாமா? அவர் மேல ஆத்திரப்படலாமா? அவருக்கு விரோதமா முறுமுறுக்கலாமா? அப்ப இதுக்கு முன்னால உன்னை நடத்தினாரே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? இந்த ஜனங்கள் மாதிரி நன்றி கட்ட ஜனங்கள் யாருமே இல்லை. இவர்கள் மாதிரி எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயத்துல கூட சகிப்புத்தன்மை இருக்காம துணிகரமா கர்த்தருக்கு விரோதமா பேசுறவங்க தான் அந்த ஜனங்கள். அப்ப இதுக்கு முன்னால உன்னை போஷித்தாரு, உன்னை நடத்தினாரு, உன்னை பாதுகாத்தாரு, உன்னை பராமரித்தாரு, அதை நினைக்க மாட்டேங்க. ஒரு நிமிஷம் கவனிங்களேன், இது எல்லாருக்குமே இந்த இது பொருந்து நினைக்கிறேன். எவ்வளவுதான் நன்மையை ஜனங்கள் வாங்கினாலும் சில நெகட்டிவான பாயிண்ட்டை கடந்து போகும் பொழுது ஒரு நிமிஷத்துல அந்த நன்மையை மறந்துடுவாங்க. எங்க நான் சொல்றது, தேவனுக்கே இந்த நிலைமைனா நம்ம ஏமாத்துறோம். ஒரு நிமிஷங்க, ஹலோ, உண்மை. எவ்வளவு நன்மையை நம்ம மூல ஜனம் வாங்கி இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துல இடத்துல ஒரு நிமிஷம் கூட அதெல்லாம் யோசிக்காம அப்படியே உன்னை கருவேப்பிலை மாதிரி தூக்கி தூர போட்டுருவான், அப்படியே உன்னை ஓரம் கட்டிடுவான். இதுதான் மனித இயல்பு. ஆனா தேவ ஜனங்களுக்கு நான் சொல்ற ஆலோசனை, உன் வாழ்க்கையில் வருகிற அலைச்சல்களை பெருசுபடுத்தி ஒரு நாளும் தேவன் மேல உன் வாய் துணிந்து எந்த வார்த்தையை நீ விட்டுறாத. நிறைய பேர் இந்த ஒரு காரியத்துக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க, என் வாய்க்கு காவல் போடுங்க ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் போடுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, இதுக்கு பெருசியா ஒரு ஜிப்பு போட்டு பழகு. ஹலோ, நிறைய பேருடைய பாதிப்புக்கு நான் சொல்லுவேன் காரணம் உன் பக்கத்தில் இருக்கிற ஆள் காரணம் கிடையாது, உன் வீட்டுக்கார் கிடையாது, நீ கிடையாது, உன் மனைவி கிடையாது, உன் பிள்ளை கிடையாது. உன் பாதிப்பு காரணம் நீ தான், உன் வாய் தான் காரணம். நீங்க அனுபவிக்கிற சில வேதனைகளுக்கு காரணம் எது தெரியுமா? 32 காவல் போட்டும் தாண்டிக்கிட்டு வெளியே வருது. இந்த வாய்க்கு நீங்க டெய்லி ஆண்டவற்றை கேட்டு ஒரு ஜிப்பை போட்டு பழகுங்க. ஏன்னா சில நேரத்தில் மனுஷனுக்கு விரோதமா பேசுற தேவனுக்கு விரோதமாவே சில துணிஞ்சு பேசிடுறீங்க. அலைச்சல்கள் நிமித்தம் அலைச்சல் வர்றதுனால கர்த்தரை பேசலாமா? எப்படி எப்படி உனக்கு அந்த நாவு வருது? உன் இருதயம் எப்படி சம்மதிக்கு தேவனை துணிஞ்சு பேசுறதுக்கு? எப்படி உன்னுடைய இருதயம் முன் வருது? இதுதான் ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துதுங்க. எவ்வளவு செஞ்சும் நன்றி இல்லாம ஒரு அலைச்சல் நிமித்தம் தனக்கு விரோதமா முறுமுறுக்கிறான் பாருங்க. இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. யாருக்குத்தான் அலைச்சல் இல்லை? யாருக்குத்தான் அலைச்சல் இல்லை? உன் பக்கத்தில் இருக்கிற ஆளு உன்னை விட அதிகமாக அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பல அலைச்சல் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் அப்பதான் ஒரு காரியத்தை கத்த டீச் பண்ண உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பாண்டவர் எனக்கு ஒன்று சொன்னாரு, இந்த காலம் இப்படித்தான் இருக்கும், இது இது கீழே வேறு பிடிக்கிற காலம், இது கீழே மறைவான வளர்ச்சி, மனிதன் கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி. இந்த மறைவான வளர்ச்சி, கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி, கீழே வேறு பிடிக்கிற நாட்கள்ல உனக்கு வீணான அலைச்சல்கள் வரத்தான் செய்யும், சில தேவையற்ற செலவுகள் வரத்தான் செய்யும், சில தாக்குதல்கள் வரத்தான் செய்யும், சில மனமடிவுகள் வரத்தான் செய்யும். நீ ஒன்ன புரிஞ்சுக்கோ, அவர் கரத்துல நீ இருக்கிறது உண்மைன்னா எதுவுமே வீணல்ல, எல்லாமே அவர் திட்டத்துக்கு உள்ள இருக்குது. ஆழத்துல போதுவா வேறு, அந்த வேற கணக்கிட்டுக்கோ மேல உயரம் எவ்வளவு அதிகங்கிறத. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? அலைச்சல் இருக்கும், என் அலைச்சல்களை தேவரே எண்ணி இருக்கிறீங்க, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கு. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் உள்ள அலைச்சல்கள் நிமித்தம்
உங்க வாழ்க்கையில் உள்ள வீணான சில செலவுகள் நிமித்தம், உங்க வாழ்க்கையில் வருகிற சில தேவையற்ற சில பாதிப்புகள் நிமித்தம் ஒருபோதும் கர்த்தரை முறுமுறுக்காதீங்க. என்னானாலும் சரிப்பா, உங்க நிழலில் நான் இருக்கிறேன், உங்க பாதத்தில் இருக்கிறேன், விழுந்து கிடங்க, சரணடைஞ்சிருங்க. எதுவுமே என் ஆண்டவர் எப்படி சொல்றேன், நீ எவ்வளவு அலைஞ்சையோ எல்லாம் கணக்கில் வச்சு உனக்கு பதில் தருவார். கர்த்தர் காம்பன்சேஷன் கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னுடைய எல்லா பிரயாசங்களையும் அப்படியே கர்த்தர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. பதிவு பண்ணி வச்சு அனைத்தையும் சேர்த்து தேவன் உனக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாரு. எதையும் கர்த்தர் விட மாட்டாரு. முறுமுறுக்காத. அவர்கள் செய்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்காத. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க அப்பம் இல்லை. அப்பம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. அவன் அடுத்து சொல்ற வார்த்தை தான் ரொம்ப கர்த்தரை கோபம் மூட்டுச்சு. என்ன சொல்றான் பாருங்க, இங்க அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா. அவனை உயிரோட புதைக்கணுமா வேண்டாமா? இது உனக்கு செய்த மாதிரி கர்த்தர் வேற எந்த ஜாதிக்காவது செஞ்சிருக்காரா? இந்த மன்னாவை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதா? தேனிட்ட சொல்லும் போதே இவனுங்களுக்கு செய்த மாதிரி எதையுமே யாருக்குமே செய்யலை. இவ்வளவு சேட்டை பண்ணவனுக்கு இவ்வளவு செஞ்சாரு. இவன் சொல்றான் அற்பமானது, அற்புதமானத இவன் என்ன சொல்றான்? இதுதான் ஆண்டவருக்கு பெரிய மூர்க்க தேவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணினது. இப்படி பேசின உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பம் உள்ள அனுப்பப்பட்டுச்சு. ஏன்? ஒரே ஒரு காரணம், தேவன் கொடுத்தது அற்புதமானது. ஆனா அவன் துணிஞ்சு பேசுறான், இது என்னவா? அற்பமானது. ஆமா, அதாவது எப்போதுமே சில உணவு 2 நாளைக்கு தான். முதல் முறை சாப்பிடும்போது நல்லா இருக்குமோ, சூப்பரா இருக்குமோ. 2ஆம் நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, 3 நாள் சாப்பிட்டா அவ்வளவுதான். அதுவும் இது இல்லாம எத்தனை பேர் இருக்கா? உனக்கு இருக்கிறதுக்காக, கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லு தேவ பிள்ளையே. இந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், பிள்ளைகளா பாருங்க, கர்த்தர் உனக்கு உன் குடும்பத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற உடைக்காக, உணவுக்காக நன்றி சொல்லி பழகு. இதைத்தான் வச்சியாங்கோ, இதைத்தான் கொடுத்தியாங்கோ பேசாத. உனக்கு அது கிடைக்கிறதே ஓவர், இதுவே உனக்கு அதிகம். பேசாதீங்க. பிள்ளைகளா பேச மாட்டீங்க தானே? நீங்களாம் கொளுத்த கன்று மாதிரிலாம் இருக்கீங்க, நீங்க எதுக்கு பேச போறீங்க? நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை அசட்டையா பார்க்காதீங்க. அதுவும் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் அசட்டையா பார்க்காத. அது தேவன் இருதயத்தை கோபமூட்டும். அதை கொடுக்கிறதுக்கு தேவன் எவ்வளவு பிரயாசம் எடுத்தார் தெரியுமா? உனக்கு வந்திருக்கிற சில ஆசீர்வாதம் மற்றவர்கள் பல வருஷம் காத்திருந்து இப்ப வரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கு வந்திருக்கு. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? சில பிள்ளைகள்லாம் சேட்டை பண்ணோம், அம்மா கூட்டு வருவாங்க. நான் ஒரே வார்த்தை தான் கேட்பேன், இந்த வயசுல உனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் உன் வயசுல எனக்கு கிடைக்கல அப்படிமே. உனக்கு கிடைச்ச சாப்பாடு, உனக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸு, உனக்கு கிடைச்ச இந்த படிப்பு எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோ. பேச்சாடக்கு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அற்பமா பார்க்காத. கொடுத்திருக்கிற அந்த 2 வீலர் டொருன்னு தான் சொல்லுது, அதனால அது அற்பமா பார்க்க. இடையில நின்றுதான் போகுது, அதனால அற்பமா பார்க்காத. நீ சைக்கிள்ல போன நாட்கள் நினைவு இருக்கா? செருப்பு இல்லாம நடந்த நாள் நினைவு இருக்கா? அது நினைவு இருந்தா இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை அற்பமா பார்க்க மாட்டேன். இதானங்க வீட்டுக்கார பாசமா வாங்கி வாங்குறேன்னா சந்தோஷமா தோத்திரம் பண்ணு, அவருக்கு நன்றி, கர்த்தருக்கும் தோத்திரம், அவருக்கு நன்றி சொல்லி உடுத்து இதைத்தான் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த 800 ரூபாய் சேலையத்தான் உனக்கு அதுவே அதிகம்.
புரியுதா? துணிஞ்சு ஒரு காரியத்தை, கத்தடத்தில் வருகிற காரியத்தை ரிஜெக்ட் பண்ணாத. அவர் உனக்கு என்ன தேவைங்கிறது உன்னை விட அவருக்கு தான் நல்லா தெரியும். உனக்குரிய தேவையை அவர் கொடுக்கிறாரு, சந்தோஷமா வாங்கிக்கோ. இந்த வீட்டுக்காக தோத்திரம், இந்த என்னுடைய ஹஸ்பண்டுக்காக தோத்திரம், என் பிள்ளைகளுக்காக வரமாட்டுக்கே வாயில. கத்தடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தை அற்புதமா பாரு, அற்பமா பார்க்காத. அது சிறுசோ பெருசோ அதுதான் உனக்கு சரியானது. இதை விட பெருசு கொடுத்தா நீ அவர் கையில இருக்க மாட்ட. இப்ப கொடுத்ததுதான் உனக்கு உரியது. கடைசி வரைக்கும் கத்தருக்கு பிள்ளையா வாழ்ந்து முடிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த ஆசீர்வாதம் தான் அதுக்கு சரியானது. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் உனக்கு தருகிற எந்த காரியத்தையும் ஒரு நாள் அற்பமா பார்க்கவே பார்க்காத. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெற்றோருக்கு சொல்றேன், கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதை பயன்படுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது உணவோ உடையோ நீ இருக்கிற வீடோ எதுவானாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமா பார்க்காத. ஆண்டவர் கொடுத்தது அற்புதமானது. அது இல்லாதவன்ட்ட கேளு, இது அற்புதம் சொல்லுவான். ஆமென் சொல்ற தேவ பிள்ளைங்க, சொல்லி முடிச்சிருந்தேன் 5 நிமிஷத்துல. இப்போ இது ஆண்டவருக்கு பெரிய கோபத்தை உண்டு பண்ணினது. இந்த 2 அலைச்சல்கள் நிமித்தமோ உணவு நிமித்தமோ தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து உள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை பெருசா வெடிக்கி. இப்போ ஆண்டவர் கோபத்தின் மிகுதியில கொள்ளிவாய் சர்ப்பத்தை உள்ள அனுப்புறாரு. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம்னா விஷம் நிறைந்த சர்ப்பம் இருக்கு இன்னும் டிரான்ஸ்லேஷன்ல. இப்போ என்ன கவனிக்கணும், முடிக்கிற நேரம். இப்போ சர்ப்பம் உள்ள போய் எல்லாவனையும் கடிச்சு எல்லாவனையும் செத்துக்கிட்டு இருக்கான். செத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ எல்லாரும் மோசேட்ட போறாங்க. மோசே, நான் என்ன மோசே, ஆண்டவற்ற வேண்டிக்கோ, சீக்கிரம் எங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்து கொடுன உடனே மோசே கத்தரிடத்துல ஜெபிக்கிறான். கத்தர் ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. நீ வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை நீ ரெடி பண்ணி தூக்கி நிறுத்து. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எவனை கடிச்சதோ அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க சொல்லு. அதை நோக்கி பார்த்தா அப்பொழுது அவன் பிழைப்பான் கர்த்தர் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னா, இவனுடைய சேட்டை நிமித்தம், இவனுடைய கர்த்தருக்கு ஒரு முறுமுறுப்பு நிமித்தம் தேவன் இவனை சிட்சிக்க ஆரம்பித்தாரு. கர்த்தர் சிட்சிக்க ஆரம்பித்த உடனே சுத்தி இருக்கிற எதிரிகள் எல்லாரும் தேவன் இவர்களை அழித்து போடுவார், இந்த சிட்சை அழிவுல முடியும் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். உனக்கு நீ சில நேரத்தில் துணிஞ்சு செய்த சில செய்யக்கூடாத செயல், கர்த்தருக்கு பிரியமில்லாம செய்த சில செயல் நிமித்தம் ஒரு சிட்சை வாழ்க்கையில கடந்து வருது. இந்த சிட்சையை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கிறான். சில நேரத்தில் தேவனுடைய சிட்சை எப்படி இருக்கும்னா எல்லாரும் பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் ரகசியமா லேசா அப்படியே பேண்டேஜ் போட்டு அனுப்பிடுவாரு. சில சிட்சை, எங்க ஒரு காலில் ஒரு பொண்ணு இருக்கு, பேண்டேஜ் போட்டு சரி பண்ணோம், இது யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம். ஆனா அடுத்து ஆபரேஷன் பண்ணா எவனுக்கு தெரியாம இருக்குமா? சொல்லுங்க, தெரியாம இருக்குமா? அந்த மாதிரி சில சிட்சைகள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ப எல்லாருக்கும் தெரிய வரும் பொழுது அவனுடைய தேவனே அவனை இப்ப அழித்து விடுவார் இப்படி நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இதை எப்படி சரி பண்ணார் தெரியுமா? நல்லா கவனி. எது கடித்தது? கொள்ளிவாய் சர்ப்பம். இப்ப இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்ச உடனே கொஞ்ச நேரம் துடிச்சு சில நேரம் கழிச்சுதான் என்ன செய்யணும்? சாகணும். நல்லா கவனிங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்ச உடனே டப்புன்னு சாக மாட்டான். அதாவது நல்லா கவனிங்க, சில நேரங்களில் பூமியை பிளந்து உள்ள அனுப்பி ஆண்டவர் முடிச்சாரு கதைய. இது உடனே உயிர் போயிடும். நல்லா கூட வாங்க, உடனே உயிர் போயிடும். ஆனா இந்த நேரத்துல கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கினா அந்த விஷம் ஏறதுக்கு ஒரு சில மணி நேரம் ஆகும். இந்த விஷம் ஏற துடிதுடிச்சு சில மணி நேரம் கழிச்சு அவன் சாகணும். இதுதான் ப்ராசஸ். இங்க கடிக்கி இவ்வளவு தூரம் துடிக்கணும், இங்க அவன் சாகுறான். இதான் நடக்கு. நல்லா கவனிங்க. மற்றவர்கள் தவறு செஞ்சா தேவன் ஒரே போட்டு காலி பண்ணிருக்காரு. பாசானின் ராஜாவை சங்கரித்தார். எமோரியனின் ராஜாவை அவனுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. ஆனா தேவ பிள்ளை தப்பு பண்ணா
ஆண்டவர் வாயில மண்ணாவை கொடுத்து காலில் கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்புறாரு. வாயில தின்னுகிட்டு இருக்கும் போதே கீழே ஒரு கடிக்கு அந்த அப்படியே இருக்கு. வாயில மண்ணா, காலில கொல்லிவாய் சர்ப்பம். இப்ப கொல்லிவாய் சர்ப்பம் கடிச்ச உடனே கவுனி நான் சொன்னேன், இங்க கடிக்கு இங்க சாகுறான். இது வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு. மற்றவன் தப்பு செஞ்சா இங்கேயே முடிச்சிருவாரு. உலகத்தான் தவறு செய்யும் போது துன்மார்க்கணும் இங்கேயே முடிச்சிருந்தாரு. இந்த டைம் அவனுக்கு கிடையாது. ஆனா நீயும் நானும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து பாதம் மாறி துணிகரமாய் செயல்படும் பொழுது கடிக்க வைக்கிறாரு. கடிக்குது. கடி வாங்கின கூட்டம் உழவு இருக்கீங்களா? எந்த கத்தாவே இங்க கடிக்குது. இவ்வளவு தூரம் துடிக்கிற, அதுக்கப்புறம் தான் சாவு வருது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கடிச்ச உடனே எதிரி சந்தோஷப்படுறா. ஆனா கர்த்தருடைய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த துடிக்கிற நேரம் எதுக்கு தெரியுமா? பார்த்து ரசிப்பதற்கு அல்ல. இந்த துடிக்கிற நேரத்துல தேவனை நோக்கி பார்த்து, மன்னிங்கப்பா, இறங்குங்கப்பா, ஒப்புரவாகிற அவர் பாதத்துல விழக்கூடிய நேரம், அவரோடு ஒப்புரவாகிற நேரம், தேவன் கரத்துல விழுகிற நேரம். இந்த நேரம் இருக்கு பாரு, glorious time. உடனே உன்னை முடிக்காம உன்னை துடிக்க வைக்கிறார்ல, அதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளா துடிக்க வைக்கிறத நீ எதிர்மறையா பார்த்த. நான் சொல்றேன், இங்கேயே என் நிலைமை முடிஞ்சிருந்தா என்னத்துக்காயிருக்கும்? என்னை துடிக்க வைக்கிற அந்த நேரத்துல நான் மனம் திரும்பவோ, விட வேண்டியதை விடவோ, தேவனை நெருங்கவோ, என்னை ஏத்துக்கிடுங்கப்பா, அவர் கரத்துல விழுகிறதுக்கான நேரம், கர்த்தரின் கரத்தில் விழுகிற நேரம். இந்த இடம் நீ மனம் திரும்புறதுக்கு கொடுக்கப்படுகிற நேரம், தேவனோட ஒப்புரவாக கொடுக்கப்படுகிற நேரம். இந்த இடத்துக்குள்ள, இந்த டைமுக்குள்ள தேவன் கரத்துல விழுந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? யோனா இந்த நேரத்துல தான் தேவன் கரத்துல வந்து விழுந்தான். தாவீது இந்த நேரத்துல தான் தேவன் கரத்துல வந்து விழுந்தான். இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகள் நிறைய பேரு இந்த நேரத்துல தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தோம், மனம் திரும்பி ஒப்புரவாகணும், பிழைத்திருக்கிறோம். ஹலோ, அங்கிருந்து அவன் இவனுக்கு அடக்கம் பண்ண போறாங்க. வசனம் அப்படி இருக்கு. கொல்லிவாய் சர்ப்பத்தை, அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே அவன் கவனிங்க, கடிச்சு துடிக்கும் பொழுது, இந்த இடத்துல கடிச்சு துடிக்கும் போது, இவ்வளவு நேரத்துல கொல்லிவாய் சர்ப்பத்தை பார்க்கிறான். தேவனே மன்னிங்க, உண்மை நான் முறுமுறுத்ததுக்கு மன்னிங்க. மன்னிப்பு கேட்ட உடனே இந்த நேரம் வர்றதுக்கு முன்னால கர்த்தர் அவனை பிழைக்க வைக்கிறாரு. இப்ப எதிரி பார்க்கிறான். சாவான்னு நினைச்சா, இந்த பாதிப்புல அழிஞ்சிருவான்னு நினைச்சா, உனக்கு வந்த சிச்சை ஊரறிய கர்த்தர் உன்னை சிச்சித்தார்ல. ஊரறிய உன் குடும்பத்தை கர்த்தர் சிச்சித்தார்ல. ஊரறிய உன் சபையை கர்த்தர் சிச்சித்தார்ல. ஊரறிய உன் ஊழியத்தை கர்த்தர் சிச்சித்தார்ல. அப்ப ஊரே முடிய போதுன்னு நினைக்கும் பொழுது, நீ துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தேவன் கரத்துல விழுந்தாயா? தேவன் உன்னை பிழைக்க வைத்தாரா? உன் குடும்பத்தை, ஊழியத்தை, உன் சபைய, உன் பிள்ளைய கர்த்தர் பிழைக்க வச்சாரா? இப்போ எதிரிக்கு ஒரு ஏமாற்றம். என்னடா இது? முன்பை விட சாவான் நினைச்சா, ஊரை காலி பண்ணுவான் நினைச்சா, கத்தரை அடிச்சு காலி பண்ணுவான் நினைச்சா, முன்பை விட அவருக்கு செல்ல பிள்ளையா மாறிட்டான். ஒரு ரகசியம் தெரியுமோ? சிச்சையை வாங்கின அத்தனை பிள்ளையும் மற்றவர்களை விட அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்கள், அவரால் அதிகம் நேசிக்கப்படுகிறவர்கள். அடிச்சிட்டு காயப்படுத்திட்டு தூக்கி மடியில உட்கார வச்சு தடவி கொடுத்து காயம் கட்டி கரத்தினால் அணைத்து தோளில் தூக்கி போட்டு எதிரிக்கு முன்பாக நடந்து போவாரு. நடந்து போகும்போது அவனுக்கு ஒரு காட்சி, ஒரு அதிர்ச்சி. சாவா நினைச்ச
அடிச்சா அவரே அடிச்சு காலி வந்து வச்சா தோல்ல தூக்கி வச்சிருக்காரு. சிற்றையில எதிரிக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும்படி கர்த்தர் இப்படித்தான் உனக்கும் எனக்கும் டீல் பண்றாரு. என் மகனே, கர்த்தருடைய சிற்றைய அற்பமா எண்ணாத. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. எபிரேயர் 12:5 வாசிட்டு முழங்கால் போடுங்க. எபிரேயர் 12:5 வாசிங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. நிமிர்ந்து பாருங்க. கால்ல கடிச்சதில்ல, துடிச்ச இல்ல. எல்லாரும் உன்னை வேற மாதிரி பார்த்தாங்க. கர்த்தர் அடிக்கிறாருன்னு தான் பார்த்தான். ஆனா இன்னைக்கு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவன் மேல, எவர் மேல, யார் மேல கர்த்தர் தனி அன்பு வச்சிருக்காரோ அவர்களை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நல்லா கவனிங்க. போதும், நிமிர்ந்து பாருங்க. முன்னால நாம் பிள்ளை, இன்னைக்கு செல்ல பிள்ளை. இன்னைக்கு செல்ல பிள்ளை. இயேசு கேட்டாரு, சீமோனே யார் அவர் அதிகம் நேசிக்கிறான்னு கேட்டாரு. சொன்னாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அவரில் அதிகமா நேசிக்கிறான். உனக்கு எனக்கும் அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கு. நீ நானும் அவரை அதிகமா நேசிக்கிறோம். உன் மேல என் மேல அவருக்கு தனி பாசம் உண்டு. உன்னை தனித்து கேர் பண்றாங்க, தனி பாசம் உண்டு. நீ நானும் பாக்கியவான். எந்த பிரச்சனையில நான் அழிவேன்னு எதிர்பார்த்தானோ அதே பிரச்சனையில நான் கர்த்தரை நெருங்கும்படி, என்னை சரிபடுத்தும்படி, தேவனை கிட்டி சேரும்படி கர்த்தர் அதை செய்தார். எத்தனை பேர் இந்த பாதையில கடந்து வந்தீங்க அல்லது கடந்து கொண்டு இருக்கிறீங்க? முழங்கால் படிடுவோமா? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா. இப்படி அவர் தோல்ல இருக்க நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. அழிக்க வந்த பிரச்சனைய உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை போல என்னை புடமிட்டு, அதை
அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னா விளங்க செய்தியே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னா விளங்க செய்தியே. உம்மை பாடா நீ கடந்து வந்த பாதைக்காக நன்றி சொல்லு. உனக்கு நேரிட்ட சிற்றைக்காக நன்றி சொல்லு. உம்மை பாடால் உன் எதிரிக்கு வெட்கத்தை தேவன் கொடுத்தாரே, நன்றி சொல்லு. உன்னையோ அலங்கரித்தார், அலைச்சல்களை எண்ணினே, கண்ணீரும் துருத்தியில் என் அலைச்சல்களை எண்ணினே, கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லை. உங்களை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. நன்றி சொல்லி முடிக்க போறோம், நன்றி சொல்லி முடிக்க போறோம், நன்றி சொல்லி முடிக்க போறோம். நீ கடந்து வந்த பாதையில உனக்கு நேரிட்ட சிக்ஷைக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. துடி துடிச்சல, துடி துடிச்சல, கதறி கதறி அழுதல. ஏன் என்ன கதற விடுறீங்க? ஏன் துடிக்க விடுறீங்க? எனக்கு ஏன் இந்த வேதனை? ஏன் எனக்கு இந்த வேதனை? இரவும் பகலும் கண்ணீரால படுக்க நினைச்சல. துடிப்பு அப்படியே துடியா துடிச்ச, ஒரு மீன் துடிக்கிற மாதிரி துடிச்ச, ஒரு புழு துடிக்கிற மாதிரி துடிச்ச. இந்த துடி துடிச்ச நேரத்துல உனக்கு என்னென்னமோ மனசுல ஓடுச்சு, என்னென்னமோ ஓடிச்சு. சில நேரத்துல ஆண்டவர் மேல கேள்விலாம் வந்துச்சு, சந்தேகம்லாம் வந்துச்சு. எதிரிக்கும் பல விதத்துல அவன் சந்தோஷப்பட்டா, நீயும் பயந்து போயிருந்த. ஐயோ என்ன ஆயிருவனோ, ஐயோ செத்து போயிருவனோ, மூழ்கி போயிருவனோ, ஊரை விட்டு போயிருவனோ. அந்த துடி துடிக்கிற நேரம் இருக்கு பாரு, வெளியே சொல்ல முடியாத நேரம், மனிதன் புரிந்து கொள்ள முடியாத நேரம், அது யாருக்கும் விளக்க முடியாத நேரம். அந்த துடி துடிச்ச நேரம் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத நேரம். ஆனா இப்ப உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரம் வந்ததுனால தான் நீ பிழைச்ச. நீ பிழைச்சதே அந்த நேரத்துலதான். உன் குடும்பம் பிழைச்சது அந்த நேரத்துலதான். உன் ஊழியம் பிழைச்சது அந்த நேரத்துலதான். துடி துடிச்ச நேரத்துலதான் நீ பிழைச்ச. அந்த நேரத்துல தான் கர்த்தர் கரத்துல வந்து விழுந்த, தேவனுடைய பாதத்துல விழுந்த, அவர்கிட்ட சரணடைஞ்ச, மன்னிப்பு கேட்ட, ஒப்புரவான இரக்கமுள்ள தெய்வம் அதே கரத்துல உன்னை தூக்கி விட்டாரு, உன் குடும்பத்தை தூக்கி விட்டாரு, உன் ஊழியத்தை தூக்கி விட்டாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை உன் வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறாரு. நீ சாகல, உன் குடும்பம் சாகல, உன் தரிசனம் சாகல. மறுபடியும் புது பலத்தோடு புறப்பட்டு இருக்க, புது தரிசனத்தோடு நீ புறப்பட்டு இருக்க. கர்த்தர் ஆரம்பித்த ஒரு தரிசனத்தை முடிவுக்கு கொண்டு வர எந்த எதிரியாலும் முடியாது. புது பலத்தோடு சிறகடித்து நீ எழும்ப போற, மறுபடியும் உயர வருவ. உன் குடும்பம் உயர வரும், உன் பிள்ளை உயர வருவா, உன் ஊழியம் உயர வரும், உன் தரிசனம் மேல வரும். எல்லாரை விட துடியா துடிச்ச நீ அதிக பாக்கியவதி, பாக்கியவா. உன் குடும்பம் பாக்கியம். தேவன் உன்னை அதிகமா நேசிக்கிறாரு. நீயும் முன்பை விட கர்த்தரை அதிகமா நேசிப்ப. இது எல்லாமே அந்த துடி துடிக்கிற நேரத்துல தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது.
அன்னைக்கு நான் வேதனைப்பட்டேன், இன்னைக்கு அந்த நேரத்துக்காக நன்றி சொல்ல விரும்புறவங்க மட்டும், நன்றி சொல்ல விரும்புறவங்க மட்டும் நன்றி அப்பா வாய் திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடி ஸ்தோத்திரப்பா, கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க செய்த காரியம் மகா அற்புதமானதுப்பா. ஒரே காரியத்தை நிகழ்த்தி அதுல எத்தனை காரியத்தை நீங்க எங்க வாழ்க்கையில செய்றீங்க. கோடி நன்றி. அந்த பாதைக்காக நன்றி. எங்க மேல நீங்க வச்ச இந்த அநாதி சிநேகத்துக்காக நன்றி. தாழ்த்துகிறோம். இந்த சிநேகத்துக்கு இறுதி வரை உண்மையா இருக்க உதவி செய்யும். மகிமைப்படும். வந்த ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.